இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே தாஜ்மஹால் பார்க்கறது. ஆக்ராவுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே அதே அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் யாருக்காக கட்டப்பட்டதுன்னா அவங்க அம்மாவுக்காக கட்டப்பட்டது. அங்கே இருக்கிறது அவங்க ஒய்ஃபுக்காக. இங்கே நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ், எல்லோரும் வரலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே பார்த்தாங்கன்னா. அவ்வளோ அழகாக இருக்குது. கோடை விடுமுறைக்கு கூட்டம்லாம் நிறையாவே கூட்டம் இருக்குது. வந்துட்டு போயிட்டே இருக்குது. எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் நம்மளே எடுத்துக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம். கோடை விடுமுறைக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே தாஜ்மஹால் இருக்குதுன்னு சொன்னாங்க திருவாரூரில். பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ராவுக்கு போய் தான் தாஜ்மஹாலை பார்க்க முடியும். ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியாத காரணத்தில் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. தாஜ்மஹால் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி இது சேமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி இது தாஜ்மஹால் அவங்க அம்மாவுக்காக பையை கட்டியிருக்கா. அப்படி யாருமே இப்படி கட்ட மாட்டாங்க. எங்களை அவ்வளோ பாசம் அந்த தாயார் மேலே அந்த பையனுக்கு. அதே மாதிரி தாஜ்மஹால் எப்படி இருக்கோ ஆக்ராவில் அதே மாதிரி ஷேப்லேயே இது கட்டியிருக்காங்க. லைட்டிங்கெல்லாம் நைட்டில் நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை, எந்த ஃபீஸுமே இங்கே கிடையாது. எல்லாம் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனு கிடையாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் சந்தோஷமாக குழந்தைய கூப்பிட்டு எல்லாம் பார்த்தோம். அவள் தாயாரோட பரியல் பாக்ஸு எல்லாமே பார்த்தா நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழுகைக்கு ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குது. எல்லாமே தொழுகை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க.